கற்குவை என்னும் இவை மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்படும் ஒரு குறியீடாகவே தெரிகிறது. இவை மேட்டு நிலங்களிலும் பாறைக்காட்டு பகுதிகளிலும் மலை உச்சிகளிலும் நீர்வழி தடங்களுக்கு அருகிலும் காணப்படுகின்றன. ஏற்காடு மலையில் அமைந்துள்ள பல்வேறு மலைமுகடுகளில் இந்த கற்குவைகள் நிறைய அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கற்குவைகள் ஏற்காடு மலை முகடுகளில் மிக முக்கியமாக சன்னியாசி மலையில் கோபுரக்குட்டை என்னும் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட கற்குவைகள் அமைக்கப்பட்டுள்ளதை நாம் காண்கின்றோம். ஒரே இடத்தில் 7 கற்குவைகள் அமைந்துள்ளது. இதன் வடிவங்கள் சில வட்ட வடிவமாகவும் பல சதுர வடிவமாகவும் அமைந்துள்ளது. இதன் ஒவ்வொரு அமைப்பின் உச்சியிலும் குத்துக்கள் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இதன் வடிவங்கள் தற்போதைய கோவில் வடிவங்களில் தெரிவது நமது கற்பனையாகவும் இருக்கலாம். இதன் உச்சி பகுதியின் குத்துக்கள் கலசம் போன்ற அமைப்பாகவும் நாம் கொள்ளலாம். கட்டிடக்கலையின் சிறப்பான அம்சங்களையும் இதன் கல்லடுக்கு முறையில் நன்கு தெரிகிறது. இந்த கற்குவைகளின் மிகச்சிறப்பு என்னவென்றால், இந்த அமைப்புக்கள் அடுக்கப்பட்டு 2500 ஆண்டுகள் கடந்துவிட்டதே இதன் மிகப்பெரிய சிறப்பாகும். மிக பழமையான கற்குவை அடுக்குகள் தற்சமயம் இயற்கை சீற்றங்களாலும் இங்கு வசிக்கும் காட்டெருமை போன்ற உயிரினங்களாலும் நிறைய சிதிலமடைந்து கிடக்கிறது. கற்குவை என்னும் குறியீடுகள் பல இருந்தாலும் இங்கு உள்ள கற்குவைகள் 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து மறைந்த மனிதனின் ஈமச் சின்னமாகவும் நினைவு குவையாகவும் அடுக்கப்பட்டுள்ளதாகவே எங்கள் குழுவின் ஆய்வுகள் கருதுகிறது. எங்களது குழுவின் தலைமை ஆய்வாளர் இளங்கோ அவர்களின் தலைமையில் இந்த ஆய்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனின் வரலாற்றையும் அவர்களின் வாழ்வியலையும் தொடர்ந்து கண்டறிய தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம்.